டெல்லி டு மெட்ராஸுங்கிற படத்தில் காமெடி சாங். அப்போ வந்து நாகேஷ் சார் வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கு சமம் அந்த காலத்தில். அவ்வளோ பிஸியாக இருக்கிற காலம். அவருக்கு பாடினாலே பெரிய ஹீரோவுக்கு பாடினதாக தான் அர்த்தம். அந்த படத்தில் காமெடி சாங் பால் விற்கிற பத்துமா உன் பால் ரொம்ப சுத்தமா அப்படிங்கிற பாட்டு. நானும் ஸ்வர்ணா அவர்களும், குமார் அவர்களுடைய துணைவி ஸ்வர்ணா அவர்களும் சேர்ந்து பாடினோம். பால் விற்கிற பத்துமா உன் பால் ரொம்ப சுத்தமா, நல்லா எஃபெக்ட் கொடுத்து பாடுறாயா அப்படின்னு வி குமாரும் ரொம்ப பாராட்டினார். அப்படி தமிழ்நாட்டு திரையுலகத்தில் முதல் பாட்டு டெல்லி டு மெட்ராஸில் ஆரம்பிச்சது. இந்த சந்தோஷத்துக்கு என்ன இருக்குது? அப்போ மலேசியன் ப்ரொடக்ஷனில் பாடினேன், இப்போ இந்திய தயாரிப்பில் பாடியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஊரில் எங்கள் வீட்டிலலாம் கோலாகலமாயிட்டாங்க. ஏன்னா நம்ம பிள்ளை தமிழ்நாட்டு படத்தில் பாடிட்டானா, நம்ம தம்பி தமிழ்நாட்டு படத்தில் பாடிட்டானே அப்படிங்கிற மகிழ்ச்சி. மலேசியா ஃபுல்லாக இதே பேச்சு.